ஆண்டின் பொதுக்காலம் 33வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 19, அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 10 வரை. இன்றைய நற்செய்தி பகுதி, எருசலேமுக்கு போகும் வழியில் இருந்த ஊரான எரிக்கோவில் இயேசு சக்கேயுவை சந்திக்கிறார். இயேசு சக்கேயு சந்திப்பு 3 பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. 1. ஒருவருடைய தோற்றத்தை வைத்து நாம் அவரை தீர்ப்பிடுவதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டும். இயேசு விருந்தினராக உணவருந்த சக்கேயுவின் வீட்டை தேர்ந்தெடுத்த போது அவரோடு சென்றவர்கள் அதை பற்றி முணுமுணுக்கத் தொடங்கினர். நல்லவர்கள் பலர் இருக்கின்ற இந்த நகரில் பாவியின் வீட்டை இயேசு தேர்ந்தெடுத்து அங்கே தங்க போயிருக்கிறாரே என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. மக்களுடைய பார்வையில் சக்கேயு அன்பு செய்யப்படவும் உறவு வைத்துக் கொள்ளவும் தகுதியற்றவன். ஆனால் இயேசுவின் பார்வையில் சக்கேயு ஒரு காணாமற் போன ஆடு, ஒரு காணாமற் போன ஒற்றை நாணயம், ஒரு காணாமற் போன ஊதாரி மகன். அவன் அன்பு செய்ய தகுதியுள்ளவனே என்று இயேசு உணர்த்துகிறார். இயேசுவின் பிரசன்னத்தில் சக்கேயுவுக்கு நிகழ்ந்த ஆழ்நிலை மாற்றத்தை பாவ அறிக்கையாக சக்கேயு வெளியிடுகிறார். வசனம் 8. ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். எனவே நமக்கு தெரிந்தவர்களில் மனதிலும் இதயத்திலும் என்ன இருக்கிறது என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். எனவே அடுத்தவரை தீர்ப்பிடுவதில் கவனமாக இருக்க வேண்டும். 2. சக்கேயுவை போலவே இயேசு நமது வாழ்க்கையில் கடந்து செல்வதை காண ஆசைப்பட வேண்டும். கூட்ட நெரிசலாலும் தன் உயரம் குட்டை என்பதாலும் அவர் ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டு இயேசுவை காண ஆசைப்பட்டார். நாம் இயேசுவை காண ஆசைப்பட்டால் நாம் ஏற வேண்டிய மரம் எது? துயில் களையும் போதும் உறங்கச் செல்லும் போதும் நாம் கடவுளை காண்பது எளிது. ஆனால் மற்ற சாதாரண நேரங்களில், அலுவலக வேலைகளின் தருணத்தில், நமது கால அட்டவணைப்படி மும்முரமாக வேலை செய்யும் தருணத்தில், கவலையுறும் தருணத்தில் கடவுளை காண எண்ணுகிறோமா? சாதாரண அன்றாட தருணங்களில் நாம் கடவுளின் பிரசன்னத்தை மறந்துவிடாமல் இருக்க அவ்வப்போது ஏற வேண்டிய மரம் இறைவேண்டல் மரம். எளிமையான ஜெபமணலை தருணம் நம் பரபரப்பான அட்டவணைகளுக்கு அப்பால் நம்மை உயர வைக்கிறது. 3. உண்மையான மனத்தாழ்மையுடனும் நேர்மையான வருத்தத்துடனும் சக்கேயு இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டான். அவர் மன்னிப்பு கொடுத்தார். சக்கேயு கடுமையான குற்றவாளி என்பது நமக்கு தெரியும். மக்களை ஏமாற்ற தன் அதிகாரம் நிறைந்த பதவியை பயன்படுத்தி தன்னை பொருள் ரீதியாக பலப்படுத்திக் கொண்டான். அவரது பேராசையை அவருடைய மனசாட்சியே உலுக்கியது. எனவே அவன் மனம் திருந்திய இதயத்தோடும் தாழ்ச்சியான மனத்தோடும் இயேசுவிடம் அறிக்கையிட்டான். நாமும் எப்போது மன்னிப்பு பெறுவோம் என்றால், நமது பாவத்தையும் தவறுகளையும் எப்போது கடவுள் முன்னிலையில் ஒப்புக்கொள்கிறோமோ அப்போது நாம் மன்னிக்கப்படுவோம். நமது பாவத்திலிருந்து நாம் எழ உறுதி பூண வேண்டும். மீண்டும் அந்த பாவத்தில் விழாமல் இருக்க கடவுளின் அருளை இறைஞ்ச வேண்டும். சக்கேயுவை போல நாம் செய்த பாவங்களுக்கு சரியான பரிகாரம் தேட வேண்டும். பரிகாரம் தேடுகின்ற பட்சத்தில் நம்முடைய பாவச் சுமை நம்மிடமிருந்து எடுக்கப்படுகிறது. எனவே சக்கேயு தருகின்ற இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆன்மீக வாழ்வில் ஆழமாக நடைபெறுவோம். ஆமீன்.